ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஹோட்டல் சென்னையில் வந்து முகப்பேர் மேற்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு அருமையான ஹோட்டல். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெறும் 65 ரூபாய்க்கு ஒரு மினி டிஃபன் தராங்க. அந்த மினி டிஃபனில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்க. இது எங்கேயும் இல்லை, கரெக்டாக நம்ம வந்து முகப்பேர் மேற்கு நீங்கள் இந்த பைபாஸில் வந்துட்டு அம்பத்தூருக்குள்ளே இறங்குனீங்கன்னா அதில் இறங்கும்போது டுவர்ட்ஸ் அந்த இடத்துல லெஃப்ட்டில் நீங்கள் யூட்டன் எடுக்கணும். கீழே இறங்கி லெஃப்ட்டில் யூட்டன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அண்டர் பிரிட்ஜு வரும். அந்த இடத்துல உள்ளே கிராஸ் பண்ண உடனே அந்த ஹோட்டல் வரும். பாருங்கள், டிஃபன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான டிஃபன். காலையில் ஒரு ஸ்வீட் கேசரி ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு இட்லி, ஒரு மினி மசால் தோசைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான தோசை. போதும், ஒரு நார்மலாக காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவவங்களுக்கு அது கரெக்டான அளவு. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் காலைல ஓவர்லோடு இல்லாமல் சாப்பிடாது, கரெக்டான அளவு. அந்த மாதிரி ஒரு டிஃபன் உண்மையிலே நல்லா ஹைஜீனிக்கு ஏசி டைனிங்கு. பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. 65 ரூபாய்க்கு இவ்வளோ அதோட ஒரு மினி காப்பியும் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு இட்லி, ஒரு ஸ்வீட் கேசரி, ஒரு 2 வகை சட்னி, ஒரு சாம்பார், இதெல்லாமல் ஒரு மினி காப்பியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தரமான காப்பி சொல்லக்கூடாது. 65 ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு சேவை, அதாவது சர்வீஸ், மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது லாப நோக்கம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு மக்கள் நலனுக்காக பண்ணுறது மாதிரி தான். இந்த மாதிரி ஹோட்டல்கள்லாம் நிறைய இருக்குது, சென்னையில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஹோட்டல் இன்றைக்கி நான் காலையில் போய் சாப்பிட அந்த வழியாக போகும்போது கடையை பார்த்தேன். பார்த்தவொன்னே தான் சரி சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு பார்த்தோம்னா சரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். உண்மையிலே நல்ல ஹோட்டல் பேர் கூட சாஸ்திரா. ஆமாம், அந்த ஃப்ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். முகப்பேர் மேற்கு, நல்ல தரமான கரெக்டாக பைபாஸில் போய் ஏறுற இடத்துல முட்டுற இடத்துல அந்த ஹோட்டல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வரும். நல்ல அருமையான தரமான ஃபுட்டு. அந்த பக்கம் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஃபுட்டு. தோசையும் பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு தோசை. அதாவது ஒரு மினி தோசை தான், பட் மசாலா சரியான நல்ல உருளைக்கிழங்கு மசாலா தான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த 2 வகை சட்னி, தரமான சட்னி வேறு. நல்ல ஒரு தோசையெல்லாம் குறைவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு தரமான தோசை. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க, பார்க்கணும். அவ்வளவு தரமான காஃபி. அப்படியே அந்த காஃபியோட டேஸ்ட் அந்த நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காஃபி நல்லா இருந்தது. உண்மையிலே அந்த கடைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம நார்மலாக சும்மா ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்றது போனால் கூட அந்த கடையிலே ஒரு இட்லி 10 ரூபா சொல்லுவாங்க. 4 இட்லி சாப்பிட்டாலே 40 ரூபா. ஒரு வடை சாப்பிட்டா 50 ரூபா. சும்மா ரோட்டில் போகிற சாதாரண தள்ளுவண்டி கடையில் அங்கே உட்கார சேர் கூட இருக்காது. அது மாதிரி கடைகள்லே அந்த ரேட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு ராயல் டைனிங் ஏசி வித் ஏசியோட இப்படிப்பட்ட ஹோட்டலுக்குலாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஹோட்டல் கடைக்காரங்க பட் அவங்களும் ஒரு இது தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாடகை அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களே வந்து ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 10 ரூபா, 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டா கூட 50 ரூபா வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான ஹைஜீனிக்கான ஃபுட்டு. அதுலேயே இவ்வளவு 65 ரூபாய்க்கு தராங்கன்னா உண்மையிலே அதில் ஒரு காஃபியோட
நல்ல உண்மையிலே அந்த நல்ல வரவேற்கத்தக்கது.